அனைவருக்கும் வணக்கம். பெல்லிஸ் கேபிட்டல் தமிழ் சேனல் மூலியமா உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்தவங்களும் சரி, என்னால கரெக்டான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண முடியல. ஒரு கரெக்டான ஸ்டாக்கு, லாங் டேர்ம்ல growth கொடுக்குற ஸ்டாக்கு, ஒரு மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டாக்கை நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் நம்ம இந்த பெல்லிஸ் கேபிட்டல் தமிழ் சேனல் மூலியமா இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஒரு கடைக்கு போறோம், ஒரு சின்ன பொருள் 10 ரூபா பொருள் எடுத்தாலே, ஒரு பேனா வாங்கினா கூட அதோட குவாலிட்டியை நம்ம செக் பண்றோம். ஆனா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஒரு ஷேரை வாங்கும்போது அந்த குவாலிட்டி செக் பண்றோமானா கிடையாது. அந்த குவாலிட்டி செக் பண்றதுக்கான ஒரு டூல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நம்ம அதை எல்லாமே ஃபாலோ பண்றதுல நம்ம பார்க்கறதும் இல்லை. வெறும் நம்பரை மட்டும் பார்த்து நம்ம பை பண்றோம். ஸோ அந்த குவாலிட்டி செக் பண்றதுக்கான டூல் என்ன, கரெக்டான ஒரு டூல் இருக்கா, ஒரு சிம்பிளான டூல் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம இந்த பெல்லிஸ் கேபிட்டல் சேனல்ல இதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா டூல் இருக்கு. சிம்பிளஸ்ட் டூலு, நீங்க ஒரு ஷேரை, ஒரு நல்ல ஷேரை, வெல்த் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு மல்டி பேக்கர் ஷேரை கண்டுபிடிக்க கூடிய ஒரு சின்ன ஒரு டூலு, ஒரு 5 சிம்பிள் ரூல் தான். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஷேரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணலாம். அந்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ, பிஇஜி, ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ, அதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். இந்த 5 டூலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 5 டூலும் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை பிக் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அந்த குவாலிட்டியான ஸ்டாக்லேருந்து நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணலாம். இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இந்த பிஇ அப்படின்றது, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குது, அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளவு சம்பாதிக்குதோ அந்த கம்பெனியோட ஷேரை நீங்க மார்க்கெட்ல எத்தனை மடங்கு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சப்போஸ் இந்த நம்ம பெல்லிஸ் கேபிட்டலே எடுத்துக்கோங்களேன். இந்த பெல்லிஸ் கேபிட்டலோட ஏர்னிங் பெர் ஷேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 ரூபா, மார்க்கெட் பிரைஸ் 100 ருபீஸ்னா நீங்க 10 மடங்கு அதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. அதாவது 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு ஷேருக்கும் 10 மடங்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை தான் 10 பிஇன்னு சொல்லுவோம். இது சிம்பிள் ரூல். அப்படின்னா பிஇக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர். அதாவது இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல கோட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸு, நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸு, அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்ற ஒரு ப்ரைஸை தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை நீங்கள் எந்த செக்டாரோட கம்பெனியை வாங்குறீங்களோ அந்த செக்டாரோட ஆவரேஜ் பிஇ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஆவரேஜ் பிஇயோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, அதாவது செக்டாரோட பிஇ ஒரு 15, நீங்கள் வாங்குற ஒரு ஸ்டாக்கோட பிஇ 10 அப்படின்னா, அதாவது ஆவரேஜ் பிஇக்கு விட கீழே இருக்கு அப்படின்னா இதை நம்ம அண்டர் வேல்யூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அதே 15க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதாவது ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். 15க்கு மேலே இருந்ததுன்னா, சப்போஸ் 18, 20 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கும், ஃபேர் வேல்யூ ஸ்டாக்கும், ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கும், இந்த 3ல நான் எதை வாங்குறது அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். இப்போ இந்த டவுட்டுக்கு நீங்கள் அடுத்ததான் பிஇஜி நம்ம முதலே சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோவை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிஇ டிவைடட் பை growth ரேட். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், இந்த வருஷத்தோட பெல்லிஸ் கேபிட்டலோட இந்த வருஷம் பிஇ பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே பெல்லிஸ் கேபிட்டல் நெக்ஸ்ட் இயருக்கு growth ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சப்போஸ் 20% கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த வருஷம் பிஇயை நெக்ஸ்ட் இயர் growth ரேட்டோட டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ
அது வந்து பிலோ 1 இருந்தா நீங்க கண்டிப்பா கண்ணை மூடிட்டு இந்த ஷேரை நீங்க வாங்கலாம். அதாவது பிஇஜி ரேஷியோ பிலோ 1 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நம்ம கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அது growth இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா பெலிஸ் கேபிட்டலே எடுத்துக்கிட்டோம். இந்த வருஷம் 10 பிஇ இருக்கு. growth ப்ரொஜெக்ஷன் 20% கொடுத்துருக்காங்க. அந்த 10 20ஆல டிவைட் பண்ணும்போது 0.5 வருது. 20% growth ப்ரொஜெக்ஷன் கொடுத்ததுனால இதே 10 பிஇ உள்ள ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயர் வெறும் 8% தான் growth ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ 10 டிவைடட் பை 8னா ஏறக்குறைய 1க்கு மேலே வரும். அதாவது 1.2 சம்திங் வரும். அப்போ அந்த கம்பெனி growth நோக்கி போகல, டீக்ரோத் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே பிஇஜி ரேஷியோ பிலோ 1 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. அந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொன்னாலே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி அப்படின்னு சொல்றதுதான் இது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நெட்வொர்த் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ நெட்வொர்த்தை டிவைட் பண்ணும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சிடும். இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்பவுமே 25%க்கு மேலே இருக்கிற ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுங்க. அந்த கம்பெனி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4 இருந்து 5 வருஷத்துல பெரிய லெவல்ல வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஷேர் உங்களுக்கு ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கா இருக்கும். எப்பவுமே ஒரு லைஃப் டைம் ஸ்டாக்கை பிக் பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எபோவ் 25%க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணி பை பண்ணுங்க. அடுத்ததான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சரி, ஒவ்வொரு கம்பெனியில நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க. பல கம்பெனியில எப்பவுமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க, பாண்ட் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கியிருப்பாங்க. அப்போ பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் வாங்கினதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கம்பெனி அதாவது பேங்க்குக்கு பே பண்ணணும். அதாவது பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி லோன் வாங்கினதுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. இது போக அந்த கம்பெனி எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. லோன் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதே மாதிரி ஈக்விட்டி ஹோல்டர்ஸ்க்கும் இவங்க வந்து ரிட்டர்ன் எவ்வளோ எடுத்து கொடுக்குறாங்கன்றதும் இதில் அடங்கும். ஸோ இந்த 3 பேருக்குமே சேர்ந்து இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது வரும். அதாவது ஈக்விட்டி ஹோல்டர்ஸ், பாண்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த கம்பெனி எத்தனை பர்சன்டேஜ் சம்பாதிக்குது, அதுவும் எபோவ் ஒரு 25% இருக்கும்போது மட்டும்தான் நீங்க ஷேர்ஸை வாங்கணும். பிலோ 10 இல்லை பிலோ 5 அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பேங்க்லயே 6% வட்டி கொடுக்குறாங்க. நீங்க ஏன் அந்த 6%க்கு கீழே சம்பாதிக்கிற ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க? அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பிலோ 10% உள்ள ஒரு கம்பெனியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் கண்டிப்பா எரோட் தான் ஆகும், வெல்த் பில்ட் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எபோவ் 25% உள்ள கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ சொல்லியிருந்தோம். இந்த கேஷ் ஃப்ளோ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிற கம்பெனியை தேர்ந்தெடுங்க. கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் உள்ள கம்பெனி எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கிற கம்பெனியால தான் growth நோக்கி போக முடியும். ஏன் அப்படின்னா அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால தான் அவங்க அடுத்த யூனிட் போட முடியும். அந்த யூனிட்டால நிறைய ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்னால ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கலாம், டிவிடெண்ட் கொடுக்கலாம். சப்போஸ் வந்து கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த கம்பெனி க்ரோயிங் பீரியட்ல இருக்காது. நீங்க ஜஸ்ட் அந்த கம்பெனியை அவாய்டும் பண்ணலாம். இந்த கேஷ் ஃப்ளோவிலையும் 3 விதமா பிரிக்கலாங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் கேஷ் ஃப்ளோ சொல்லுவோம், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா வந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்போ 3ல எதை நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ தான் பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுனா அந்த கம்பெனியோட கோர் பிஸ்னஸ்னால வந்த ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்கு, கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கு, ஆனால் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு, இந்த கம்பெனியை வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த கேஷ் ஃப்ளோ எதனால வந்திருக்குன்னா ஒரு லேண்டை வித்திருப்பாங்க, இல்லை ஒரு யூனிட்டை சேல் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை டோட்டலாகவே ஒரு
ஒரு செக்டாரையே அவங்க சேல் பண்ணி அதை வந்து கம்பெனிக்குள்ள கேஷ் ஃப்ளோவை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனியை நீங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். நீங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மட்டும் பாசிட்டிவா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த யூனிட்டை பை பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிலேருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமயத்துல கேஷ் வந்து வேற பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு குட் சைன். அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த யூனிட் வாங்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறாங்கன்றதுனால நீங்க அந்த மாதிரி கம்பெனியை நீங்க கண்டிப்பா நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம். கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் உள்ள கம்பெனியை நீங்க வந்து வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸால நம்ம என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு கம்பெனியில ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனி, அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு, அடுத்த ஒரு 5-10 வருஷத்துல மார்க்கெட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை நம்ம கண்டிப்பா பார்க்கும். ஏன் அப்படின்னா இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல நார்மலாகவே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இருக்கும், டொமஸ்டிக் ஹோல்டிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனும் இருப்பாங்க. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்ல எஃப்ஐஐஸும் டிஐஎஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் சமீப காலத்துல அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு குட் சைன். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கும் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த டிமாண்ட் இருக்குன்றதுனால தான் எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் அந்த கம்பெனியை தேடி பிடிச்சி வாங்குறாங்க, அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸும் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் டிமாண்ட் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் நான் சொல்லியிருந்தேன். இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் எப்போவுமே 10% கீழே இருக்கிற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனுங்கிறது நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும்போது ஒரு 30% அதுக்கு மேலே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டில் அவங்க சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க, அதே சமயத்தில் எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து 10%க்கு பிலோ இருக்கிற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுங்க. இந்த நம்ம பார்த்த பிஇ, பிஇஜி, ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ, அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இந்த டூல்ல எந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த குவாலிட்டிஸ்ல இருக்குன்னு பார்த்து ஒரு கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துல நீங்க தான் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க தான் அடுத்த ஜுன்ஜுன்வாலாவா இருப்பீங்க, அடுத்த ரமேஷ் தமானியா இருப்பீங்க, நெக்ஸ்ட் ராம்ஜி அகர்வாலா இருப்பீங்க. ஏன் சொல்றேன்னா இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ற ரூலே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்ஜி அகர்வால் சொல்லுவாரு QGLP, அதாவது குவாலிட்டி, growth, longevity, price. இந்த 4மே நம்ம சொன்ன 5 ரூல்ல அடங்கிருக்கும். குவாலிட்டி வந்துடும், growth இருக்கும், லாங்கிவிட்டி இருக்கும், ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ்ன்றதுதான் ஓவர் வேல்யூவா, அண்டர் வேல்யூவா, இல்லை ஃபேர் வேல்யூவா, என்ன ப்ரைஸ்ல நம்ம வாங்குறோம் அப்படின்றத குறிக்கும். மற்றது எல்லாமே நம்ம சொன்ன 5 ஃபார்முலாக்குள்ளேயே வந்துடும். ஸோ நீங்க ஒரு ராம்ஜி அகர்வால், ஜுன்ஜுன்வாலாவா மாறணும் அப்படின்னா இந்த 5 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை, வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு இந்த 5 ரூல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பெலிஸ் கேபிட்டல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.